Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயரிங் கலெக்ஷனை வந்து ரொம்ப நாளாக வந்து ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். ஆனால் அந்த இயரிங் கலெக்ஷனை காட்ட போகிறதில்ல, அதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ காட்டுறேன். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து இயரிங் கலெக்ஷன் வந்து ஒரு நாள் செப்பரேட்டாக வந்து அதுக்காக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளே வந்து நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன் வாங்குவோம் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து அது கரெக்டாக ப்ராப்பராக எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல்னு ரெண்டாவது ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்து அதை வந்து டேமேஜ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு இயரிங் கிடச்சிரும், அதுக்கு மேட்சாக இன்னொரு இயரிங் தேடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் என்னென்ன ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ ஆர்கனைசர்ஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வார்ட்ரோப்பில் வைக்கிற ஆர்கனைசர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப வந்து ஸ்பேஸ் தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது. ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம சைடில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸில் என்ன மாதிரி இயரிங்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ வந்து அதனால் வந்து ஒரு இயரிங்கோட பார்ட் வந்து இன்னொரு இதில் வந்து டச் ஆகாது. ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி த்ரெட் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டோன்ஸ் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து இன்னொரு இதில் வந்து டச் ஆகாமல் இருக்குது. ஸோ மெயினாக இந்த பர்பஸே வந்து இதோடைய பர்பஸே என்னென்னா ஒரு இயரிங்கோடது வந்து இன்னொரு இயரிங்கில் வந்து டச் ஆகாமல் இருக்குது. ரொம்ப வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எல்லா ஆர்கனைசர்ஸும் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதாவது நம்ம வந்து மெடிசன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்குது அதோடைய பாக்ஸோட ஃபுல் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து நமக்கு வந்து பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ அந்த சின்னதில் வந்து நம்ம குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதோடைய இது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இது என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இடையில வந்து டிவைடர் இருக்குது. ஸோ அந்த டிவைடர் வந்து இப்போ வந்து லாங்காக வந்து ஒரு இயரிங் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே போகாது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடையில இருக்கிற டிவைடர் இருக்கு இல்லையா, அந்த டிவைடரை வந்து எடுத்துடுறேன். ஸோ இப்படி வச்சுட்டா அந்த டிவைடர் வச்சுருக்கலாம். ஸோ வச்சுக்கலாம். ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா அந்த டிவைடர் வந்து வெளியே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம மூடி வேறு எதுலையாவது ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். ஸோ இந்த பெரிய இயரிங் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை ஃபுல்லாகவே வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து இந்த இயரிங்கும் எந்த டேமேஜும் ஆகாது. சேம் டைம் வந்து நமக்கு வந்து ஒரே பாக்ஸில் எல்லா இயரிங்ஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ 6 வந்து இது வந்து ஒரு 60 வரைக்கும் வந்து நம்ம இயரிங்ஸ் வந்து சேவ் பண்ணிடலாம். ரொம்ப கம்ஃபர்டபுள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பிரெத்தும் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால நம்ம சூட்கேஸில் கூட வச்சுக்கலாம். பட் இவ்வளோ பெருசு வந்து நம்ம வந்து ட்ராவலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ ட்ராவல் பர்பஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஆர்டிக்கல் இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்குது. இந்த பாக்ஸில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லாங் இயரிங்ஸ் கூட நம்ம ட்ராவலுக்கு போகிறப்போ வந்து எந்த இயரிங் நம்ம வந்து வியர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இயரிங் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது மாதிரி வந்து ஆர்கனைசர்ஸ் கிடைக்கிது. இதுவும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பவுச்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இதில் வந்து குட்டி குட்டியாக அந்த பவுச்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த பவுச்சஸில் நமக்கு எந்த இயரிங் வேணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு ஸோ இதுக்குள்ளார வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து இதில் வந்து மினிமம் வந்து ஒரு 10 இயரிங்ஸ் வைக்கலாம். ஸோ ஒரு இயரிங் வந்து இன்னொரு இயரிங்கோட டச் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸு அந்த இதெல்லாம் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல். இப்போ இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. இதில் ஒரு ஸ்டோன் கீழே விழுந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதோடைய லுக்கே வந்து போயிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி வந்து தனித்தனியான பவுச்சஸ் யூஸ் பண்ணி அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம வந்து இப்போ ஒரு 5 நாளைக்கு ட்ராவலுக்கு 5 இயரிங்ஸ் தேவைப்படுதுன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி சிம்பிளான இந்த பாக்ஸ்லேயே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஆர்கனைசர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜிமிக்கிலாம் போடுவோம் இல்லையா, பெரிய பெரிய ஜிமிக்கிலாம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜிமிக்கி இந்த மாதிரி ஜிமிக்கிலாம் வந்து இதுக்குள்ளே வச்சுலாம் எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக போடுறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பேட்டர்னில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எந்த போர்ஷனும் வந்து எதோடையுமே வந்து டச் ஆகலை. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 100% சேஃபாக நம்ம வந்து ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஹெவி ஜுவல்லரிக்கு வந்து ஹெவி ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன்.
ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இயரிங் ஆர்கனைசர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் பர்பஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கிறப்பையும் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக நம்மளுடைய வார்ட்ரோப்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேங்கர் டைப்பில் போட்டு நம்ம அந்த ஹேங்கிங்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை சைட்லேயும் வந்து நம்ம மாட்டிக்கலாம். அதாவது ஹூக் மாதிரி போட்டு சைட்லேயும் நம்ம வார்ட்ரோப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு ஸ்பேஸ் வந்து அடைக்கும் அப்படிங்கிற கவலையே கிடையாது. இதில் இன்னும் என்னென்னா இதில் நிறைய பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து மற்ற இயரிங்ஸை இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நெக் பீஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சாரீ பின் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு ஹேர் பின், அதாவது ஹேரில் வந்து நம்ம சென்டராக யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுக்கெலாம் வந்து அந்த தனித்தனியான ஸ்பேஸ் பத்தாதுன்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பவுச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு இது போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து டேமேஜிலேருந்து 100% இது நமக்கு பார்க்குறப்பே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ நம்மளோட இயரிங் எங்கே இருக்குது, ஸோ இதோட இது இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் லுக் தெரியுங்கிறத நமக்கு ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டட் வீடியோ, அதனால தான் வந்துட்டு இதை உடனே நான் பண்ணேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேறு உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.